கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த தலைமையாசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லாருமே மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த பரிசளிப்புலாம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. உண்மையிலேயே இதை வச்சு நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இந்த பள்ளியில நானும் ஒரு மாணவியாக இருந்து இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கோம். முதலில் இந்த தலைமை ஆசிரியருக்கு தான் எனக்கு பெரிய நன்றி செலுத்தணும். இப்பள்ளியில தலைமை ஆசிரியர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக, மாணவிகளுக்கு சிறந்த பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்து இன்னைக்கு நமது பள்ளியை மாநில அளவில் முதல் பள்ளியாகவும் மாவட்ட அளவில் முதல் பள்ளியாகவும் திகழ் செய்திருக்கு. தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு ஒற்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கும் அதற்காக நன்றியை செலுத்த வேண்டும். நமது 12ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அரசு பள்ளிகள்ல எந்த பள்ளி முதல் மதிப்பெண் பெற்றதுன்னு ஒவ்வொரு பள்ளியா தேர்ந்தெடுத்தாங்க. திண்டுக்கல் மாவட்டம், பள்ளி கல்வி மாவட்டம் கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தோம்னா முதல் 3 இடத்தையும் நமது பழனி அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி பெற்றிருந்து மிக பெருமை அறிவிக்கணும். அத்தருணத்துல எங்களுக்கு தண்ணீர் கூட வர மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய பெருமை எங்களுக்கு. உண்மையிலேயே உங்க தலைமையாசிரியருக்கு ஆசிரியரோடு சேர்ந்து எனக்கும் நீங்க பெருமை தேடி கொடுத்துருக்கீங்க. இப்பெருமை மீண்டும் இந்த கல்வியாண்டை தொடர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே அதேதான். மெட்ரிகுலேஷன் பள்ளியை விட நாம முன்னிட்டோம், முதல் இடத்தை பெற்றுள்ளோம் மாவட்ட அளவில். அதற்கும் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல ஊக்குவிப்பு உங்க தலைமையாசிரியர் கொடுத்திருக்காரு. நாங்க இன்னொரு பிளான் வச்சிருக்க தலைமையாசிரியர்கள்லாம் பெரிய பாராட்டுகளை வைக்கணும்னு. ஆனா உங்க தலைமையாசிரியர் அதுக்கு முன்னாடி முந்திட்டாங்க, உங்க ஆசிரியர் பெருமை படுத்தாங்க. இந்த விழா நடக்கும் போதே நினைச்சோம் இவ்வளவு பேரை ஒவ்வொரு ஆசிரியரையும் பாட ஆசிரியர் சரி, சிறப்பாசிரியர் அனைத்துறையிலே ஊக்குவிக்கிறேன். எவ்வளவு சிந்தித்து செயல்பட்டு இந்த பாராட்டுக்காக கேடயம் கொடுத்து உங்க தலைமை ஆசிரியர் பண்ணியிருக்காங்க. ஐயோ நம்ம ஒன்றும் செய்யாம விட்டதே யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனா என்னுடைய மைண்ட் வைஸ் உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு எடுத்து நினைக்கிறேன். அவங்க அழகா சிறப்பாக உங்க தலைமை ஆசிரியருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பரிசை கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் பெருமக்களுக்கு தகவல் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ செல்வங்களுக்கு, கண்மணிகளுக்கு ஒரே ஒரு அறிவுரை, நீங்க தொடர்ந்து பள்ளிக்கு வந்துருங்க. யாருமே லீவ் எடுக்காதீங்க. இப்ப நம்ம சிங்கப்பெல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்காக பேசினாங்க. அவங்க சொல்ற மாதிரி காலையில நேர்கொண்ட பார்வையோட ஸ்கூலுக்கு வாங்க. எந்ததையும் மனதில் சிந்திக்காதீங்க. நமக்கு தேவை படிப்பு மட்டும்தான். அதை மட்டும் மனதில் நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு நாள் கூட விடுபடுத்தாம பள்ளிக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களை அதிகப்படியான மதிப்பெண்கள் நடத்துற ஆசிரியர் சிறப்பாக செயல்பட்டு உங்களை ஊக்குவித்து சொன்ன மாதிரி ஸ்டேட் லெவல்ல இன்னும் அதிகமான மதிப்பெண்கள் பெற வச்சுருவாங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தலைமை ஒத்துழைப்பு தருவீங்க என இத்தருணத்தில் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம் பள்ளிக்கு வருகை தந்து இந்த தேர்வு திருவிழாவை சிறப்பித்த நமது மாவட்ட கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், மாணவர்களுக்கும், பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அவர்களுக்கான பணிக்கான பரிசாக இந்த தட்டி கொடுக்கும் பழக்கத்தை ஆரம்பித்து வைத்து ஆசிரியர்களை பெருமைப்படுத்தி